என்ன பண்றோம் அப்பயும் நாமத்தினாலே சாத்தானி. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம்? இயேசு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இயேசு தேவன் இல்லையா? எப்படி அவங்க ஜெபத்தை கேட்பாங்க? இதெல்லாம் போய் கடவுள் சொல்றாரு, உங்க கடவுள் சொல்றாரு போய் அந்த சொல்றத கேளுங்க, இந்த ஷாம் எல்லாம் பேசுறத கேளுங்க. முட்டாள்தனமா இருக்குது. போயிட்டு உங்க பிதாட்ட கூட ஜெபம் பண்ணல, அவரு கையால் ஆகாத பிதாவா இருக்கும், இயேசுட்ட போய் ப்ரே பண்ணுவான். கேட்டா வானத்துல இருக்கிறாராம், பூமியில இருக்கிறாராம், அவர்கிட்ட கேட்டா பதில் இருப்பாராம். ஜெபிக்கணும்னு சொல்லி எந்த வசனம் சொல்லுது? ஆதாரம் நல்லா கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் பிதாவே அப்படின்னு சொன்னாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம். எதுக்கு உங்க பிதாக்கு கையால் ஆகாத டைரக்டா பேச முடியும்? கையால் ஆகாத அவருக்கு அவர் ஜெபம் பண்ணி விடுங்க. பாஸ்கர் பிரதர், மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் போயிடுச்சு அங்க போயிட்டு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாம்பிரதற்காக நாங்கள் வருகிறோம். தகப்பனே, அவருடைய வார்த்தைகளை நீங்க கவனிச்சீங்க. ஒரே வந்துட்டே இருக்கிறோம், வருகிறோம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்துக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய காரியத்தை அறிவிங்க. நீங்க தான் வேண்டிய ஞாபகத்தை தந்து சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை வெளியிலாக்கி மட்டும் இவருக்கு நல்ல புத்தியை கொடுங்க. பாஸ்கர் ஐயாவுக்கு வயசு போனாலும் புத்தி இல்ல, புத்தி ஞானத்தை கொடுக்குங்க. ஏன்னா உங்க பிதாக்கு புத்தி இல்லையா? அதுக்கும் ஏசுக்கதானே ஞானத்தை போய் வைப்பாரு படைப்புக்கு. அப்புறம் எப்படி அவருக்கு புத்தி இருக்கு? அவர்கிட்ட போய் கேக்குறீங்க. கொடுமையா இருக்குங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டா சாம்பிரதர்? ஒரு கொஞ்ச நேரம் இல்ல நிஷாந்தன், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜெபிக்கணும். கெட்ட வார்த்தை பேசாம அது வெற்றிக்கப்பட்டாலும் நீங்க ஊழியம் செய்ய முடியும். எப்படி ஊழியம் செய்யறீங்க? கெட்ட வார்த்தை பேசி எப்படி ஊழியம் செய்யறீங்க? அது சுதன் கேட்க மாட்டாங்க, உங்க நண்பர் கேட்க மாட்டாரு. ஏயா உனக்கு கெட்ட வார்த்தை பேசுற, நீ போய் ஊழியம் செய்யற, அது நீ ஒரு கூட்டத்துக்கு தலைவரா இருக்கிறியே, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்கலாம். நாங்க எப்படி நாங்க பாபி அப்படிதான் கேட்போம். பாபி வந்து இது மாதிரி ட்ரிக்ஸ் பண்ணுவாரு, கெட்ட வார்த்தை பேசுவாரு. உனக்கு அறிவே இல்லையான்னு சொல்லுவோம். சாமன் ஒரு நிமிஷம் என் நண்பா, நீ சாம்பிரதோட மன்னிப்பு சொல்ல ஐயா, இங்க மன்னிப்பே வேணாம். அவர் அடிக்கடி கெட்ட வார்த்தை பேசுறது அவரு கடவுள் எனக்கு தெரியல. நீங்க அவன் மன்னிப்பு கேட்டான் ஐயா. அவர் குடும்பத்தையே திட்டினாரு, நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? அவர் குடும்பத்தை அவர் திட்டிக்கிறாரு, அவர் கடவுள்கிட்ட போய் ஒப்புவாட்டும். எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நான் அவரு நாளைக்கே அவர் வந்து பேசதான் போறேன். புரியுங்களா? சத்தியத்துக்காக நான் வந்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு என்னுடைய தேவன் சொல்லிட்டாரு. நீங்க என்னோட குடும்பம் தான். நீங்க என்னோட குடும்பம் தான். இல்ல பிரதர், நீங்க உங்க குடும்பத்தை வச்சுக்கோங்க பிரதர். உங்க குடும்பம் நான் கிடையாது பிரதர். நீங்க எப்ப இயேசுவ தேவன் சொல்றீங்களோ அப்ப நம்ம ஒரே குடும்பமா வரலாம். ஆனா இயேசுக்கு நீங்க வந்து தேவன் இல்லைன்னு சொல்லும்போது நீங்க வந்து வேற ஒரு குடும்பமா இருக்கீங்க. இந்த பையனுக்கு பிடிச்சிருக்கிற இந்த பீடையாக கெட்ட வார்த்தை பேசி பிசாசின் ஆவியை துரத்திடுங்க. இந்த கும்பலுக்கு இருக்கிற பிசாசுகளை, இந்த கையால் ஆகாத பிதாக்களை வைத்துக் கொண்டு இந்த யெகோவாவையும் ஓட்டுங்க ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே இந்த பையன் மேல ஏறி உட்கார்ந்து ஓட்ட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அப்பா. இந்த பையனுக்கு பிடிச்சிருக்கிற இந்த பீடைய, இந்த பைத்தியத்தை, இந்த ஆண்டவரே இந்த பையனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுங்க, அறிவு கொடுங்க, மூளையை கொடுங்க ஆண்டவரே, நல்ல மூளையை கொடுங்க ஆண்டவரே. இந்த கள்ள கூட்டமும் ஒரு திரு உடையவராக இந்த வேண்டுதல் விண்ணப்பங்களேராவும் உங்களுடைய குமாராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். நல்ல புத்தியை கொடுங்க ஆண்டவரே. இந்த பேயை விரட்டி எந்த ஆண்டோட கேட்பீங்க? எந்த ஆண்டோட கேட்பீங்க? உங்களால ஒருத்தர் சொல்றாரு, நானும் கடவுள் நீயும் கடவுள் எல்லாரும் கடவுளாம். கேட்டா யாருன்னா நாங்கதான் வந்து. அடுத்ததாக நம்முடைய சாம் பிரதருக்கு இப்ப கேள்வி சுவம் கிடைச்சிட்டு ஒன்று கேள்றா. இப்ப கேட்கணும், நீ சுவம் கிடைச்சிட்டு அடிசன் நடந்துச்சா? 20% கிடைச்சது, 20% கிடைச்சது, இன்னும் 80% கிடைக்கணும். நாளைக்கு இன்னும் ஒரு 20%க்காக நம்முடைய சபையை சார்ந்த நிரஞ்சன பேசுற நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாட்சியா வந்து ஒரு
வகுப்பு நடத்துங்க. 2வது வேதத்தை ஒழுங்கா படிச்சுட்டு வந்து சத்தியத்தை பேசுங்க. நீங்க முடிஞ்சா இக்னோர் பண்ணிடுறேன். எதுக்கு குரூப்ல வச்சிருக்கீங்க? உங்களுக்கு முடிஞ்சா என்ன தெரியுமா, அவங்க வந்து மத்தவங்க பேசக்கூடாது, நம்ம வந்து நல்லா பேசுறது அவனுக்கு எடுத்து விட்டு போகணும். அதுதான் அவனோட நோக்கமே. ஓகேவா? அவரோட நோக்கமே அவனை சும்மா இக்னோர் பண்ணிட்டு போவாங்க. தேவையில்லாம எதுக்காக உண்மைதான் நிரஞ்சன் பிரதர் சொல்றது உண்மைதான். டம்மி பீஸ் எல்லாம் இந்த குரூப்ல வச்சுக்கின்னு டைம் வேஸ்ட் எவ்வளவு நிறைய விஷயம் பேசிருக்கலாம். ரிச்சர்ட் பிரதர் கூட ஒரு நல்ல பயணமா வர்றாரு இந்த குரூப்ல. இந்த டம்மி பீஸ் கூட அவர் போய் எப்படி சேர்ந்தாருன்னே தெரியல. ஆமா, ரிச்சர்ட் பிரதர் பேசுறதெல்லாம் ஆதாரங்களோட பேசுவாரு. இவர் சும்மா வெத்துக்காவது வேட் இருக்கு பிரதர், இவருக்கு வேட்டு கூட இல்லையே. வெறும் வெத்து தானே, வெத்து கூட இல்ல. வெத்துக்காவது ஒரு கெத்து இல்ல, இவருக்கு அது கூட இல்லையே. சாமானே இல்ல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிரஞ்சன், உங்க அப்பா பேர் சொன்னீங்களா? இப்ப நிரஞ்சன், உங்க அப்பா பேர் சொன்னீங்களா? ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. உங்க அப்பா அடிக்கடி கூப்பிடுறீங்க போல இருக்கு. சாம்பிரதர் உங்களை காலையில, அதாவது ஒரு 5-7 மணிக்கே நான் உங்களுக்கு சொன்னேன், பிரதர் உங்களை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் போங்கன்னு. நீங்க வேணும்னே இதுல இருந்து எங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு தயவு செஞ்சு போங்கன்னு சொன்னேன். நீங்க போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. சத்தியத்துக்கு கொஞ்சம் கூட வாடகை பரவாயில்ல, இது கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. நிரஞ்சன் ஏதோ அவங்க அப்பா பேர் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா பிரதர்? ஏதோ கூப்பிட்டீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு குரூப் விட்டு போடணும். இல்ல நிரஞ்சன் சத்தமா கேட்கல. நிரஞ்சன் கேட்கல, என்ன சொல்றீங்க? உங்க அப்பா பேர் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உண்மையாவா? குழப்பத்துல இருக்காரா? ஆமா, அது பிரச்சனை வரும் தானே அடிக்கடி. அப்பா பேர் கூப்பிட்டு குரூப் எவ்வளவு நேரமா நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க, தெரியும். நான் நினைக்கிறேன் 10 மணி நேரம் இவர் இருக்காருன்னு. மொத்தம் 10 மணி நேரம். நான் வந்து 6:30க்கு ஆரம்பிச்சேன். என்ன பண்றது? பைத்தியங்கள் மேய்க்கணுமே. இது பைத்திய கூட்டம், பைபிள் பைத்திய கூட்டங்களோட வந்து என்ன செய்யறது? அவ்வளவு நேரமா ஒண்டியா உட்காந்துக்கிறாரா பிரதர் இந்த குரூப்ல? பேசிட்டு தான் இருக்கோம். ஒண்டியா பைத்தியம் உட்கார்றது இல்ல. லேசுப்பட்ட ஆளு அவ்வளவு பேர் அடியையும் தாங்கிட்டு வலிக்காத மாதிரி அப்போது இருக்கு. ஐயா, அடி வாங்கி கதறிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏதோ மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. அங்க அடி வாங்கி கதறிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நான் சொல்றேன், உண்மையிலேயே சாம்பிள் உங்களை நான் பாராட்டுறேன். நீங்க வந்து தனியா இருந்து இப்படி சமாளிக்கிறீங்க. யூ ஆர் வெரி கிரேட். அடி வாங்கி நீங்க சொல்லணும், சூடு சுரணை இது ஒன்றுமே இல்ல, அதனாலதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்ல இல்ல, அதாவது என்ன ஒரு விஷயம் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, தேவன் வந்து என்னுடைய நாமத்தினால நீங்க வந்து எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு. அப்ப அவருடைய நாமத்தை குறிச்சு பேசும்போது அந்த இடத்துல நாங்க வந்து அவருடைய எல்லா பெருமைகள்லாம் நாங்க அவருக்குள்ளாக சிறைப்படுத்துறோம், அவ்வளவுதான். அப்ப நீங்க பேசுற ஒரு புத்தி இல்லாம பேசுறதால சில வேலை கோவத்துல பேசுறதெல்லாம் நாம எடுக்க போறது கிடையாது. ஏன்னா அடிக்கடி அது எனக்கு இல்ல, நான் வந்து கண்ணாடி மாதிரி. நீங்க நினைக்கிறீங்க நீங்க திட்டுறீங்க அப்படின்னா நினைக்கிறீங்க சாம்பிரதர், நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் அப்போதே சொன்னா சாம்பிரதர் கொஞ்சம் சைலண்டா இருக்கும், அமைதியா இருக்கும் நான் சொல்லுவேன். இல்ல இல்ல, உங்களுக்கு என்னன்னா இந்த கூட்டத்தை பத்தி நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. நான் அடிக்கடி பாக்குறேன், முன்னாடி உங்களுக்கு பெருசா பார்த்தது இல்லை. ஆனா இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றதை பின்னால வந்து நீங்களே சொல்லுவீங்க, போன் பண்ணி சொல்லுவீங்க. கூட்டம் வந்து மோசமான கூட்டம். நீங்கள் என்ன பேர் நிஷாந்தன், இவ அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் அவனுக்கு மறந்து போன பேர், அபிஷேக். அபிஷேக்கு நீங்க ஒரு நாள் அட்வைஸ் பண்ணி நீங்க எப்படின்னு சொன்னா, அபிஷேக் இங்க வா,
நீ நல்ல நிதானமா கதைக்கணும். நானும் இப்படித்தான் முதல்ல புத்தி இல்லாம கதைச்சு கொண்டு தெரியுங்கன்னா இப்ப கொஞ்சம் நிதானமா கதைக்கிறேன். அதே மாதிரி நீ திருந்தி கொள்ளு. ஒரே மாதிரி எப்பயும் இருக்கக்கூடாது. இந்த குரூப் வந்து நீங்க சாட்சி சொன்னீங்க, இந்த குரூப் வந்து கொஞ்சம் டீசெண்டா கதைக்கிறவங்க. நீ இதுல டீசெண்டா கதைக்கிறா சொல்லி இப்ப நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க. சுதன் மாத்தி பேசக்கூடாது. இந்த குரூப்ல இருக்காங்க தான் மாத்தி பேசுவாங்க, நீங்களும் மாத்தி பேசக்கூடாது. இந்த குரூப் டீசன் குரூப் நான் சொல்லல. நம்ம கடவுளுக்குள்ள இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வார்த்தைக்கு கரெக்டா பேசுங்க. ஏன்னா வார்த்தையை வந்து அவர் கோவப்படுற மாதிரி பேசுறேன்னு சொல்லி நிஷாந்தன் டென்ஷன் ஆனாரு. அதனால நான் சொல்லி வார்னிங் பண்ணேன், வேணாம் பிரதர் அப்படியே கோவப்படுற மாதிரி வார்த்தைகள் பேச வேணாம். இல்ல குரூப்பை குறிச்சு சாட்சி சொன்னீங்க. இந்த குரூப் ஒரு கேவலம் கட்ட குரூப்னு எல்லாருமே தெரியும். அடிக்கடி கட்டாத பேசுற குரூப் இது, பதியாத குரூப் அப்படி சும்மா போய் சொல்லக்கூடாது. இது பாயும் குரூப்பு, இது பதுங்குற குரூப்பு, இது கேவலம் கட்ட குரூப், மானங்கட்ட குரூப்பு, அப்படி இது மானங்கட்ட குரூப். ஆமா, இது கேவலம் கட்ட குரூப், இது புத்தி இல்லாத குரூப். கேளுங்களேன் சாம்பிரதர், அபிஷேக் இருக்கான்ல, உண்மையிலேயே அபிஷேக் வந்து அவன் டாக்டர்னு மட்டும்தான் பேசுவான். சரியா? அவன் வந்து யாரையுமே தாக்கி பேச மாட்டான். அபிஷேக் இது பண்ணல, அபிஷேக் நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவன் சம்டைம் வந்து ப்ரொவோக் பண்ற மாதிரி பண்ணுவான். இருங்க நான் அபிஷேக் பத்தி தப்பாவே சொல்லலைங்க. அபிஷேக் டாக்டர், நான் தனக்கு தெரிஞ்ச டாக்டர்னு மட்டும்தான் பேசுவா அப்படி. ஆனா உங்க பிதா வந்து அப்படி, உங்க பிதா வந்து இப்படி அப்படிலாம் பேசவே மாட்டான். அவன் பேசுற டாக்டரின் தான் எங்களுக்கு வந்து அவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்கிறதாலதான் எங்களுக்கு கோபம் வர்றதே தவிர உங்களை மாதிரி எல்லாம் நான் அவங்களோட கோவிக்கிறதே கிடையாது. இல்ல அவன் என்னன்னு சொன்னா எங்களுக்கு இருக்கனாக்குவான், இவர் தேவனையே இருக்கனாக்கி விட்டார். இத மாதிரி உங்களை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு உங்களுடைய கிறுக்கு தேவனை காட்டுவேன், உங்களுடைய யெகோவா கள்ளப்பிதா சொல்லி காமிப்பேன். இதுதான் அபிஷேக் எங்களுக்கு இருக்கனாக்குவான், இவர் தேவனுக்கு இருக்கனாக்குவான். கரெக்டான வார்த்தை பேசுங்க. உங்களுடைய கள்ள தேவனை காட்டுவோம் நாங்க வந்து, இது தப்பான தேவன் அப்படின்னு சிந்திக்க வைக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னைக்கு கவலைப்பட்டாலும் நாளைக்கு போய் சிந்திப்பீங்க, ஆஹா இன்னைக்கு சாம்பிரதம் அன்னைக்கு வந்து பேசினாரு, அதனால இந்த கள்ள தேவனை நான் விட்டு வெளியே வந்துட்டேன், உண்மையான தேவன் பைபிள் சொல்ற உண்மையான தேவனை அறிஞ்சு கொண்டேன், ஒரே தேவனை அறிஞ்சு கொண்டேன்னு சொல்லி நீங்க அண்ணா வந்துருவீங்க. என்ன சாம்பிரதம் நீங்க சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தையே எல்லாத்தையும் மறக்கிறீங்க. நீங்க மனுஷங்களோட உபதேசத்தை நாங்க எப்படி கேட்கறது? இயேசு கிறிஸ்து சொன்னதே இல்ல, அப்படி ஆகும்னா மூல மொழிக்கு போறீங்க, அப்படி இல்லையா தமிழ் பைபிளே டிரான்ஸ்லேட் புள்ளையன்றீங்க. என்ன சொல்றீங்க? இவர் ஒருத்தருக்கு பதில் சொல்றாரு, அந்த பதில் என்ன தெரியுமா? இவர் அவன் என்ன கேட்டிருக்கான், இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர்னு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்ல இவர் கொடுக்கிறார், அனுப்பப்பட்டவர் என்றால். சுதந்திரர், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமா கேளுங்க. நம்ம கிட்டத்தட்ட யூரோப் டைமிங்கா இருக்கிறோம். அப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். என்ன தப்பு உங்களுக்கு கால் பண்ணினா நீங்க எடுக்கவே இல்ல. இல்ல அப்ப நாங்க பேசிட்டு இருந்தோம். நீங்க தனியா தான் இருந்தீங்க, நான் குரூப்ல தனியா உட்கார்ந்து இருந்தீங்க, நான் துணை தனியா வரல, நாங்க ரெண்டு பேரும் கதைப்ப முடியும். இல்ல நான் தனியா எதிர் வந்தாரு யாரு, நம்ம பிலிப்பு பிரதரோட நின்றீங்க. இப்ப இந்த பிலிப்பு பிரதர் போனா கூட தனியா இருந்தீங்க, நான் பாவம் வாங்க பிரதர் நாங்க ரெண்டு பேரும் சொன்னாரு. இவர் வந்து பாவம், இப்ப இன்னைக்கு பேசட்டும். இன்னைக்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு? நான் ஒரு ஒர்க்கா இருந்தேன் பிரதர். ஓகே சுதந்திரம், இப்ப என்னன்னா நீங்க உங்களுக்கு கேள்வி வைங்க, என்ன இயேசு சொன்னாரு, என்ன நாம மறுதளிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேளுங்க, தாராளமா உங்களுக்கு நான் பேசுறோம். அதே மாதிரி இயேசு சொன்ன வசனத்தை அதுதான் சாம்பிரதர், அவர் நான் பிதாவிடத்துல இருந்து வந்தேன், பிதா என்ன செய்ய கண்டேனோ, பிதா என்ன சொன்னேனோ அதைத்தான் செய்ய வந்தேன்னு சொல்றேன். நீங்க இல்ல, அவர் அங்க அந்த மகிமையில பிதாவை அங்க கலட்டி விட்டுட்டு தான் மனுஷ ரூபம் எடுத்துவன்றீங்க. இங்க இருந்தோண்டு நான் பிதாவிட்ட இல்ல, அவர் தன்னைத்தானே எல்லாம் கேட்டன்றீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் எல்லாம் எப்படி நான் ஏற்றுக்கொள்றது? இயேசு கிறிஸ்து உபதேசத்தை நான் எப்படி எடுக்கிறது? எந்த வசனத்தை கேட்டாலும் ஒன்று சொல்றீங்க, அது இப்படி எடுங்க, அப்படி அதை நீங்க எந்த கேட்டீங்களா? தனிப்பட்ட முறையில கேட்டீங்களா? அதுதான் கூப்பிட்டு நான் வாங்க. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் பேசுவோம். நீங்க வந்து எந்த வசனம்னு சொல்லுங்க, ஒவ்வொரு வசனத்தையும் டீகோட் பண்ணி
ஒவ்வொரு வசனம் பேசுங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் ஏற்புடைய இல்லைன்னா நீங்க தாராளமா போலாம். இதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். சரிங்களா? தாராளமா நீங்க வந்து சொல்லுங்க. ஆனா ஒண்ணுமே சொல்லாம பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே இயேசு நீங்க சொல்ற மாதிரி கதைங்க சாம்பிள் நான் பொறுமையா கேட்பேன். ஆனா நீங்க இந்த டிகர் பண்ற மாதிரி ஒரு இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் பிரதர். நீங்க எந்த ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அந்த ஆயுதத்தை நான் இது பண்ணேன், அவ்வளவுதான். நீங்க என்ன எதிரி எந்த ஆயுதத்தை எனக்கு தெரிஞ்சு என்னன்னா எதிரி எந்த ஆயுதத்தை கொண்டு வராங்களோ அந்த ஆயுதத்தை நான் பயன்படுத்த இல்ல சாம்பிள் இன்றைக்கு உங்களுக்கு சாம் பிரதராவே செயல்பட நீங்க வந்து இல்ல இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க? உங்க பரியாச கூட்ட குரூப் வந்து என்ன நாங்க அடிக்கடி தெரிஞ்ச விஷயம். சுதன் ஒரே நிமிஷம் கேளுங்க. நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னன்னா இயேசு வந்து நிறைய சொல்லிட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா அப்படி மட்டும் சொல்லியிருந்தாருன்னா நான் நீங்க சொல்ற நான் ஏற்றிருந்திருப்பேன். ஆமாங்க இவர் குமாரனுங்க. ஆனா அந்த இயேசு என்ன சொல்றாருன்னா மாறி தன்னை தேவனான பல இடங்களை காமிச்சிருக்கிறாரு, தான் தான் பிதாவும் காமிச்சிருக்கிறாரு. சோ நம்ம அதை குறிச்சு நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பேசுவோம் பண்றேன். அப்படி பண்ணல, அவர் சொல்லல, தான் வந்து தேவன் சொல்லல. அது சரி பிரதர், உங்கள்ட்ட எல்லாம் சொன்னா நீங்க உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், முடிஞ்சா என்கிட்ட நீங்க பேசி பாருங்க. உங்கள்ட்ட பேசி நிறைய நீங்க ஓடிதான் போனீங்க. எங்க குரூப்ல எல்லாம் கேள்வி கேட்டது பதிலே சொல்லாம போனீங்க. அப்படியா பிரதர்? நான் அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு சொல்றேன் பிரதர். எனக்கு அப்புறம் சொல்றேன் பிரதர். ஓடிட்டீங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டோம். பாஸ்கர் எல்லாம் நம்ம பல வருஷமா பேசிட்டோம். சரிங்களா? பேசி பாருங்க, உங்களுக்கு தில்லு இருந்தா. நீங்க கேட்டு ஓடி போறவங்க போய் தில்லு எங்க? உங்களுக்கு ஓடி போறவங்களுக்கு எங்க போய் தில்லு இருக்கு? காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காமெடி பண்றீங்க. ஒரே உங்க பிதாவுக்கே தில்லு இல்ல? என்ன பண்றாங்க? உங்க பிதாவுக்கே தில்லு இல்ல, ஓடி போறாரு, பொய்ய சொல்றாரு, அப்புறம் ஓடி போறாரு. அவர் காண முடியாத தேவன். உங்க பிதா குத்தினவர்கள் என்னை காண்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருவரை அனுப்பி விட்டு பண்ணாரு அப்படின்னா அப்புறம் அவருக்கே ஓடி போனவர் தானே. பயந்தாங்கோலிக்கு இருக்கிற பிதாவுக்கு இருக்குன்னா நீங்க மனுஷன் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன இருக்க போகுது? கற்பனையும் அள்ளி ஊத்தக்கூடாதாமா. என்ன அர்ப்பணை? என்ன கற்பனை? வசனத்தை பழைய ஏற்பாடு படிச்சதே கிடையாது. எந்த வசனத்தை காட்டினாலும் பிரதர் இங்க சொல்லுங்க, என்ன வசனம் பிரதர், நான் அதை படிச்சுட்டு வந்து சொல்றேன் பிரதர். இப்படி எல்லாம் வந்து ஓடுறதா உங்களோட இது. இப்ப என்ன பிரச்சனைனா உங்களோட பேசிக்கலி நீங்க உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துடுறாங்க, உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் இருக்கு, அதை நல்லா மைண்ட்ல ஏத்திட்டு அதே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க மைண்ட்ல ஏத்திட்டு நீங்க ஒரு கற்பனையை வச்சுட்டே பேசிட்டு இருக்கீங்க. பாஸ்கர் நடந்தது நான் சொல்றேன். எங்க குரூப்ல வந்து மகேஸ்வரி சிஸ்டர் நல்லா பேசுவாங்க. நிறைய வந்து ஷேர் பண்ணி பேசணும். திடீர்னு வந்து ரெக்ஸி சாமுவல்னு ஒருத்தர் வந்தாரு. அவரை கேள்வி கேட்டாலும் பதில் நடுங்கிட்டாரு. அவருடனே என்ன பண்ணாருன்னா சாட்ல வந்துட்டு மகேஸ்வரி சிஸ்டர் உடனே கிளம்புங்க, இந்த குரூப்ல இருக்காதீங்க, இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் பயந்துட்டு ஓடிட்டாரு. அவர் லெஃப்ட். அப்புறம் கேட்கிறேன் எங்க ஓடிட்டீங்க வாங்க. இந்த கதைக்கும் போது அவங்களெல்லாம் நடுங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுது? நடுங்கிறத பதில் சொல்லாம ஓடுறாங்க, லெஃப்ட் ஆகி ஓடுறாங்க தலை தெரிக்க. நடுங்கிறன்னா பதில் கேட்டா பதில் சொல்லாம ஓடுறதுதான் நடுங்கிறது அப்படின்னு. இல்ல நீங்க கேள்வியை கேட்டுட்டு உடனே பதில் சொல்ல முன்னாமே சொல்றீங்க நடுங்குறாங்கன்னு. நீங்க உங்களுக்கு தெரியல, இவங்களெல்லாம் நாங்க வந்து பல வருஷமா பேசியிருக்கிறோம். இவங்க பல கதையை சொல்லிட்டு ஓடுவாங்க. எப்படி ஓடுவாங்க? அதுக்கெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இல்ல பிரதர். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. சொல்லுங்க நம்ம பேசுவோம், நேரடியா பேசுவோம். உங்களை கேள்வி வையுங்க தாராளமா. நம்ம வந்து இன்னைக்கு வர தூங்க விடக்கூடாது, யாரும் கேள்வி கேட்டுட்டே இருங்க சரியா? அல்லது ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருங்க. பேசி நீங்க சாம் பிரதரோட 7 மண்டா கதைச்சு வெல்லுங்க. பாஸ்கர் பிரதர் 7 மண்டா செய்து வாட்டுங்க. இன்னைக்கு சாம் பிரதர் நானான்னு பாப்போம். ஒரே வெடிச்சாலும் போன் வெடிச்சாலும் விடாது சொல்றாரு. ஒரே மெய்தேவனாய் உண்மைன்னு யாரை குறித்து சொன்னாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க சாம் பிரதர். இன்னைக்கு வாய் வீங்கி நாளைக்கு சுதந்திரம். நம்ம நைட்டு பேசுவோம், விடிய பேசுவோம். இவங்கெல்லாம் வர வரைக்கும் நம்ம பேசுவோம் சரிங்களா? அனுமார் வாய் மாறி நாளைக்கு வெடியும் போது அனுமார் வாய் மாறி இருக்கணும். யாரு பாருங்க, அவருக்கு அனுமான் தான் அவருக்கு கரணம் இருக்கு. இயேசு விட்டா அனுமான் தான் வரும். அனுமான் தான் நினைக்கிறீங்க? இப்ப பாதி அனுமான் ஆயிருப்பாரு.
அது உங்க திருத்தவர்கிட்ட கேட்கணுங்க. அவர் தாங்க மனித கடவுள் இயேசு. நீங்க படைத்த தேவன் இயேசு, அவங்க மனித கடவுள் இயேசு. நாளைக்கு வரைக்கும் அபிஷேகம் கூட்டிக்கணும் வாங்க. ஏங்க எங்க அபிஷேக் காணையில அபிஷேக் வேலையா போயிட்டு ரெண்டும் ஒரே உபதேசம் தான். திருத்துவமும் இந்த ஒளிச்சீசஸும் ஒரே உபதேசம் தான். ஆனா அப்படி ரெண்டு பேரும் உங்க ஆளுங்க பயத்துல வந்து அபிஷேக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் நடுங்குறதுன்னு சொல்றது. உங்க குரூப்பே ஒரு நடுங்க குரூப். யாரு நீங்க நடுங்குவீங்க? அடிக்கடி ஜன்னி வந்துருங்க குரூப்புக்கு. நாங்க நினைக்கலைங்க, அவன் தான் நாங்க ஓடுனாங்க. பாப்போம், அது கூட தெரியாது. அபிஷேக் ரிமூவ் பண்றது நீங்க தானே? கதை இல்ல, அவன் தான் ஓடணும். கதை பைபிள்ல வந்து யாவே சொல்லி இருக்கிறாரு, நான் வந்து செத்துறேன். தெரியுமா உங்களுக்கு வசனம்? ஏசாக்கு போவோம் இருக்குது பாரு. வசனத்தை போய் படிச்சா அங்க வசனம் வார்த்தையே இல்ல. மரணத்தை ஜெயமா விழுங்குவாருன்னா அவர் மரணத்தை வந்து அப்படியே வாயில வந்து விழுங்கிடுவாரு. வாயில வந்து போட்டு மென்னுவாரு. வாயில போட்டு மென்னுவாரு. மாட்டிக்கின உடனே ஸ்டீவனோட புரிதல் என்னன்னா, மரணத்தை ஜெயமா விழுங்குவாருன்னா வாயில போட்டு மென்னுவாரு. தெரியல, வாழைப்பழத்தை மென்னுவாரு. ஒரு நிமிஷம்ங்க, இது யாரு? ஸ்டீவன் பிரதர். சாம் பிரதர் வந்து அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்துவாரா? நானும் என்ன நினைச்சேன்னா, மரணத்துக்கு ஜெயமா விழுங்குவாருன்னா நல்ல ஒரு பாயிண்ட் இது. ஆனா எனக்கு இப்பதான் தெரியும் அவர் சாவாருங்கிற அந்த அர்த்தத்துல இவர் சொல்லியிருக்காரு. அடா பாவி, இப்படி எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் யோசிச்சேன். இத ஒரு எங்க நாட்டுல இருக்கும்போது ஒரு ஜோசியக்கார பொம்பளை வந்து அவ என்ன செஞ்சிருக்கா, ஜோசியம் பார்த்துட்டு ஒரு வசனத்தை நோட் பண்ணி கொடுத்துருக்கா. ஏசாயா 69:7 இன்னும் 4 ஏதோ ஒன்று வசனத்தை நோட் பண்ணி இதை வீட்டுல போய் படிங்க அப்படின்னு. இங்க வந்து ஏசாயாவை புரட்டி பார்த்தா ஏசாயா 67 காணும். அது எங்களுக்கு தெரியும் நிஷாந்த். என்னன்னா, உங்களுடைய ஸ்டீவன் உலர்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இதுதான் உண்மை நினைச்சு உட்கார்ந்துருக்கிற கும்பல் தான் நீங்க. அப்பவே தெரியும். நான் வந்து ஒரு வாட்டி நம்ம எஸ்எஸ்கே பிரதர் வசனத்துல மரணத்தை ஜெயமா விழுங்குவாருன்னா வாயில சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிடுவாராம். எங்க இருக்க கேட்டா அப்படியே சொல்றாரு. ஒரு 30 செகண்ட் ஆயிட்டு இருக்கும், அப்படியே அமைதியா இருக்கிறாரு. அப்பமா யுவராஜ் பிரதர் சாப்பிடுவாரு. அந்த நேரம் இருந்துச்சு தெரியுமா பிரதர்? செம்ம ஃபன் பிரதர். நான் கேட்டுட்டுதான் இருந்தேன். ஆனா எனக்கு அப்செட் ஆயிடுச்சு ப்ரோ. இவர் இப்படி சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. பிதா சாவாருன்ற அந்த அர்த்தத்தை எடுத்துக்குவாரு. இவங்க பிதா எப்படின்னா திருத்துவ பிதா மாதிரி வாழைப்பழத்தை உரித்து வாயில சாப்பிடுவாரு. யாரு? ஜக்குவா பிதா. மரணத்தை ஜெயமா விழுங்குவனா என்னன்னா வாழைப்பழத்தை சாப்பிடுவாரு அப்படின்னு அர்த்தமா? என்னதான் காமெடி பண்ணிருக்கீங்க. இப்ப இவ்வளவு நாள் இப்ப நிஷா சொல்ற பாத்துக்கோங்க, ரெக்கார்ட்ல போட்டுக்கோங்க. அந்த என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இவ்வளவு நாள் அதுதான் நல்ல வசனம் நினைச்சிட்டு இருந்தேன், அது வரைக்கும் அவர் சரியா புரியல இருக்காராம். இந்த ஸ்டீவன் சொன்ன உருட்டை வந்து இதுதான் அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப இது வரைக்கும் இவர் ஒரு புரிதல் இருக்கிறாரு. அவர் உருட்டல் மன்னன் நம்ம யாரு? ருஸ்கி 2.0 இஸ்லாம் வந்து ஸ்டீவன். இவர் என்ன பண்றாரு, இந்த உருட்டல சொன்ன உடனே இந்த உருட்டல் ஆமா ஸ்காலரே சொல்லிட்டாரு அப்படின்னு நம்பிட்டு உட்காந்துக்கிறாரு. இவர் ஒரு ஸ்காலர். பேசுங்க, காமெடி எல்லாம் நான் கேட்க. அனுமார் வாயு முக்கா பகவத் பிரதர் பேச வைக்க பயங்கர உருட்டல் பிரதர். நீங்க உருட்டல் பரட்டல் பிரதர். ருஸ்கி பிரதர், நீங்க ருஸ்கியோட பிரதர் இன்னைக்கு 80% வந்துச்சு பிரதர் வாய். நண்பா நம்ம ஒரு 6 மணிக்கு கூப்பிட்டுருப்போமாடா? 6:30 இருக்குமாடா? கிட்டத்தட்ட இப்ப 8 மணித்தியாலம் ஆயிடுது. நான் வேலைக்கு வந்து இந்த மணித்தியாலம் முடிய போகுது. 8 மணித்தியாலம் வேலையே முடிய போகுது. சாம்பிள் 8 மணித்தியாலமா கதைச்சிட்டு இருக்கேன்.
பைத்தியம் முத்திருச்சு. கிடையாது. வைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்க என்ன செய்யுது? உங்களுக்கு எப்படி பிரதர் இந்த ஐடியா வந்துச்சு? அனுமார் வாய் நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். கலைச்சு வீட்டுல ஒரு வாயை பார்த்துட்டு போயிட்டு வீட்டுல அவங்க வயசு காலையில பார்த்துட்டு நீ யாரு என்னையா பண்ண அடிக்கடி நடக்கும் போல இருக்கு. குடும்பத்துல நடக்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துக்கிறான். அனுமான் மாதிரி வாய் போச்சுன்னா அப்ப பிசாசை வணங்கினாதான் வாய் அந்த மாதிரி போகும். இந்த பிசாசு கூட்டங்கள் வந்து என்ன பண்றாரு? ஜக்குவா பிதாவை வணங்கினா என்ன பண்றாரு? ஜக்குவா பிதா மாதிரி தான் வருவாங்க. இல்ல அந்த அக்கா காலையில எழும்பி கேட்பாங்க, என் புருஷனை ஒழுங்கிட்டியா நீ? ஜக்குவா பிதாவை வணங்க என்ன பண்ண முடியும்? வண்டி ஓட்டி எல்லாருமே வித்தியாசமா பாக்குவாங்க பிரதர். இருக்கிற வாயிங்க வந்துட்டு இந்த உருட்ட பேசி பேசி அப்படி ஆயிடுச்சு. வீட்டுல கேட்டுருக்காங்க பேப்பர்ல வரும் பாருங்க. குறுங்கு வாய் வச்சுக்கின்னு ஒருத்தர் திங்குறாரு. பிரேக்கிங் நியூஸ் மங்கி மவுத்னு வரும் பாருங்க. ஊரெல்லாம் ஏமாத்தி இருக்காரு. நிறைய பேர் பேசி பேசி கடைசியா வாய் அப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மீட்டிங்ல கேட்டுக்கிறாங்க, என்ன பிரதர் உங்க வாய் அனுமன் வாய் மாதிரி ஆயிடுச்சு. உங்க நல்லதுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு போயிருங்க. நீங்க தனியா நிக்கிறீங்க, எனக்கே கவலையா இருக்கு. உங்களை எல்லாரும் சேர்ந்து கலாச்சிட்டு இருக்கோம். நீங்க 8 மணி நேரம் தொடர்ந்து பாடு வர்றீங்க. தயவு செஞ்சு போங்க. போக மாட்டாரு. வாய் மாறுற வரைக்கும் போக மாட்டாரு. நாளைக்கு உங்களை குரூப்ல கண்டிப்பா சேவ் பண்ண சொன்னபடி நடந்துக்குவேன். நாளைக்கு கூட வாங்க. இப்ப வாய்க்கு ரெஸ்ட் கொடுங்க. தயவு செஞ்சு வாய்க்கு ரெஸ்ட் கொடுங்க. இல்லாட்டி நாளைக்கு நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது யாரா அது குறைக்கு பொம்மையா முன்னாடி இந்த பைத்திய கூட்டங்க, பைத்தியம் பைபிள் ட்ரூத் கூட்டத்துக்கு பைத்தியம் பார்க்கணும்னா அப்படிதான் நடக்கும். அதனால நம்ம வந்து லாங் ஹவுஸ் பண்றோம். இப்ப வந்து எங்களுடைய யூகேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா NHS எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர் நர்சஸ் எல்லாம் வந்து எப்ப பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 12 hours ஷிஃப்ட் செய்வாங்க. சரிங்களா? அப்ப அந்த 12 hours ஷிஃப்ட் போயிட்டு பேஷண்ட் போய் பார்க்கணும். பேஷண்ட் எப்படி இருக்கிறாங்க போய் பார்க்கணும். அப்ப அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு பைத்தியங்கள் இந்த பைபிள் பேஷண்ட பாக்குறேன், நீங்க பேஷண்ட் ஆயிட்டுக்கிறீங்க பிரதர். முத்துன பைத்தியங்களை வந்து தட்டி எடுக்கிற வரைக்கும் நம்ம பேசிதான் ஆகணும். பைத்தியது வைத்தியம் பார்க்கிற டாக்டர் என்ன பண்ணணும் அப்படிதான் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு பைத்தியம் சரியாயிரும். ஆனா நீங்க செத்துருவீங்க பேசி இல்ல பிரதர், அப்படிதான் வந்து எங்க யூகேல எல்லாம் 12 hours எழுதிட்டு இருக்காங்க. அப்ப அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாதான் இருக்கிறாங்க. இவங்கட சலசலத்துக்கெல்லாம் நீங்க அஞ்சாதீங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிமித்தமாக உலகத்தால் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் எதுக்கும் அஞ்சாதீங்க. விடிஞ்சாலும் பரவாயில்ல, நில்லுங்க. நீங்க சாட்சியில போடுங்க நண்பா. அந்த சந்தானமும் இன்னொருத்தனும் விடிய விடிய நிற்பாங்க. நம்ம என்ன செய்யணும் எல்லாரும் மியூட்ல போயிடணும். அல்லது ஏதாவது ரெக்கார்டிங்க போட்டு விட்டுறணும். இவன் விடிய விடிய இருந்து அந்த ரெக்கார்டிங்க்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. ஒரு செம ரெக்கார்டிங் இருந்துச்சு பிரதர், இப்ப இல்ல. கேட்டிருக்கீங்களா? இல்லையே. ரிச்சர்ட் ஜாக்சன் பிரதர் முழுக்க ரெக்கார்ட் பண்ணி போட்டு யூடியூப்ல போடுவார் பாருங்க. இப்ப எங்கட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ரெக்கார்டிங் இருந்துச்சு. போன வருஷம் ரொம்ப வைரலா இருந்துச்சு அந்த ரெக்கார்டிங். அப்படியா? யாரு? உங்க ஷாம் பிரதரை பத்தின ரெக்கார்டிங் தான். கேட்கலையா? என்கிட்ட இல்ல பிரதர், ராம் பிரதர்கிட்ட இருக்கோம். வைரல் ரெக்கார்டிங் பிரதர் அது. ஓகே. இப்ப இல்ல தட்டி எழுப்பட்டா ராம் பிரதரை தட்டி எழுப்புறேன்னு அடிச்சு விட்டுருவேன். ராம் பிரதரே சிங்கத்தை அடக்கி விட்டாங்க. பேசாம சிங்கம் போயிட்டு அப்படியே வளர்க்குறது. பைபிள்ல வந்து தேவனே சாவராருன்னு வசனம் இருக்கு. இன்னைக்கு தான் பிரதர் தெரிய வச்சு போய் பார்த்தேன்.
அவர் மரணத்தை விழுங்குறாருங்கிறது அவர் சாகிறத தான் சொல்லுதா. அவர் பாதி இவ்வளவு நாளும் இதைத்தான் இந்த பயவுள்ளைக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கு பாத்தீங்களா. வசனத்தை கூட படிக்க தெரியாத முட்டாள்களா இருக்கிற அந்த அளவுக்கு இருக்கு. இது ஒரு காமெடியா பேசிட்டு இருக்கிறதா எந்த அளவுக்கு காமெடியா இருக்கு பாருங்க. இது பேக் காமெடியா இருக்குது. காமெடியிலும் பேக் காமெடி. பிள்ளைக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கு நமக்கு. குத்தினவர்கள் என்னை காண்பார்கள்னா ஆமா அவங்க குத்தினார்கள். இது என்ன வசனத்தை படிக்கணும். முதலாவது கொஞ்சம் படிச்சுட்டு அந்த அர்த்தத்தை கேட்கணும். எப்படி புரிய போகுது இந்த இவங்களுக்கு? அடிப்படை வசனங்களும் தெரியாதனால என்ன பண்ணணும்? புதிய ஏற்பாட்டுல ஆனா மத்த வசனத்தை மட்டும் புதிய பாட்டு இது எப்படி இருக்கக்கூடாது. இதை இப்படிதான் எடுத்துக்கணும். இதை பிதாவா பிரிச்சுக்கணும். அங்க குமாரனா பிரிச்சுக்கணும். 2 பேரா பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கோங்க நீங்க. நிஷாந்த் பிரிச்சுக்கோ. பாஸ்கர் நீ இந்த பக்கம் பிரிச்சுக்கோ. இன்னைக்கு இழுத்துக்கோ. ஓகே வசந்த பிரிச்சுட்டியா? முடிஞ்சு போயிடுச்சு. அப்பா நல்லா பிரிச்சு பேசுற காமெடி பீஸ்கள். அதாவது உங்களை மாதிரி நாங்க ஒரு இதை கிளப் ஹவுஸ்லயே பாத்துட்டு வந்துட்டோம். நாங்க வச்சு எல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம். அதான் உங்க விருப்பம். இதேதான் பேசுவான். உங்களுடைய இதே மாதிரிதான் பேசுவான். உங்களை மாதிரி பிரிச்சு பேசுவான். பொய்யனும் பொய்யன் பொய்க்கு பிதா. அதேதான் உங்க பொய்க்கு பிதாவை பேசுற நீங்க. அந்த வசனத்தை கூட படிக்கிறவனுக்கே புரியும் அது என்ன அர்த்தம், அதோடைய கான்டெக்ட் என்ன, அது என்ன பேசுறாரு, எப்படி மரணத்தை ஜெயமா விழுங்குறாரு, அதோடைய கான்டெக்ட் பின்னாடி கான்டெக்ட் எல்லாமே வரும். இந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்தை அப்படியா அவர் சொன்ன எல்லா திருத்த வசனத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரட்சகர் அவர்தான் மனிதன் மத்தியில வராரு. மனிதர்கள் மத்தியில வாசம் பண்றேன்னு சொல்றாரு. மனிதன் மத்தியில வாசம் பண்ண இல்ல அவர் வரமாட்டாரு. ஏன்னா அவர் கையாலாகாத தேவன். எங்க ஜெகோவா பிதா கையாலாகாத பிதா. அப்ப கையாலாகாத பிதா கண்டிப்பா ஓகே மரணத்தை ஜெயமாக ஓடி போற நடுநடுங்கிறவர். மரணத்தை நடுங்குற மரணத்தை கண்டு நடுங்குற ஒரு பிதா உங்க ஜெகோவா பிதாவால முடியாது. அது நீங்க சொல்ற மாதிரி சொன்னா கூட நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஜெகோவா மரணத்தை நடுங்குற பிதாவுக்கு முடியாது. ஆனா அந்த வசனத்தின் பிதாக அப்படி கிடையாது. அந்த வசனத்தை தெளிவா உங்க பிதா சாகாயிரும். தேவன் மரிப்பாரா? இல்ல அப்ப குமாரனாக மறிக்கணும். நான் இது சொல்றேன் பாருங்க பிரதர். நம்ம அந்த பழைய இதுல எல்லாம் ஒரு காமெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வாழைப்பழ காமெடி இதுதான் இதுன்ட்டு. ஒருவேளை இவரை பார்த்துதான் அந்த காமெடி எழுதுனாங்களோ என்னவோ பிரதர் தெரியலையே. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு பிரதர். பிதா குமாரன் வந்தாராம். பிதா வசனங்கள் எல்லாமே வாழைப்பழம். இவர் தாங்க அவரு இவரு. அப்ப பிதாவுக்கு சுய புத்தி கூட இல்லையா? பிதாவுக்கு நான் தான் செய்ய போறேன்னா நானே செய்யணும்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இல்ல நான் தான் ஒரு இல்ல அவர்தான் ஒரு வாழைப்பழம் இது காமெடி. திருத்துறதுக்கு 3 வாழைப்பழம், இதுக்கு 2 வாழைப்பழம். ரெட்டை வாழைப்பழம் ரெட்டை வாழைப்பழம். இவங்க 2 ரெட்டையர்கள். ரெட்டை வாழைப்பழம் அப்படின்னு இவர்தான் அவர்தான் இவர். ஆமா எவரு இல்லங்க அவர்தான் பிதா சொல்லிட்டாருங்க. அவர்தான் இவர். அதுக்குள்ள இவரு அதுக்குள்ள சன்மீன் பிரதரும் பேசிட்டு இருந்தாரு. இவர் அவரை துணைக்கு சன்மீன் பிரதரா வேற யாரோட பேசிட்டு இருந்தாரு. யார் ஒருத்தர் துணைக்கு கூப்பிடுறாரு. இத சொல்லுவாங்க தொங்குற கொட்டைக்கு தொணக்கொட்டை தேவைன்னு. அந்த மாதிரி அத மாங்கொட்டையை சொல்றேன். மாங்கொட்டை அதுக்கு அந்த மாதிரி பாவானே இல்ல. அதுல எங்க போய் எங்கெல்லாம் தேடுவாரு. எனக்கு அடிக்கடி எனக்கு கேட்டே இருக்கு. எனக்கு நிரஞ்சன் தன்னுடைய அப்பா பேரை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கூப்பிட்டாரா? தொங்குற கொட்டைக்கு தொணக்கட்டை இல்ல அடிக்கடி நிரஞ்சன் தன்னோட அப்பா பேரை கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கூப்பிட்டாரா? நான் தெரியாம கேட்டேன். அன்னைக்கு நான் அப்படித்தான் பேசுவேன் கேட்டு சிரிச்ச பிரதர். மணிக்கா ரொம்ப சிரிச்சிருக்கேன். ஆனா எங்க சாம் பிரதருக்கு இருக்கிற அந்த டேலண்ட் இருக்குல்ல, ஒரு கெட்ட வார்த்தை இதுவரை ஒரு கெட்ட வார்த்தை நான் கூட ஸ்லிப் ஆயிடுச்சு. கெட்ட வார்த்தை பேசிடுவான். அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இவர் இன்னும் அவ்வளவுக்கு மூட பண்ணிட்டார்.
அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டும் பிறகு பார்த்தேன் இது இருந்தேன்னா தெட்டிடுவேன் அப்படின்ட்டு வெளியே போயிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஒரு கெட்ட வார்த்தை பேசல. அது ஒரு பெரிய ஒரு விஷயம் வரல. ஆமா brother. அதை நான் எல்லாம் அந்த நல்ல உண்மையில அதுல நல்ல நல்ல ஒரு கெட்டிக்காரங்க அதுல அவரு. ஆமா 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 தனியே இருந்து சமாளிக்கிற பாத்தீங்களா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்கறானே இவன் ரொம்ப நல்லவன்னு என்ன பேசுவார்னா சக்கம்மாம் பாரு பக்கம் பாரு. இல்ல இல்ல ஆனா வந்து தேவனை வந்து ரொம்ப இழிவாய் பேசுவாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதோட அப்படி பேசுறதை விட ரெண்டு கெட்ட வார்த்தையில பேசிட்டு போயிடலாம். ஆமா பாருங்களேன், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பதிலா தேவனே தூஷணமா பேசுறாரு. அப்போ இவரு என்ன மாதிரி நீங்க தேவனை தூஷிக்கிறது போதாதா? இயேசு படைக்கப்பட்டாரு தேவன் இல்ல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தேவ தூஷணம் சொல்லுங்க பிரதர். எனக்கு புரியல பிரதர். நீங்க வந்து இயேசு வந்து படைக்கப்பட்டாரு அப்படின்னு தேவ தூஷணம் பேசுனாலோ உங்க கிறிஸ்துக்கு அது இல்லையா, உங்க இயேசுக்கு அது இல்லையா நாங்க பேச மாட்டோம். ஏன்னா நீங்க எந்த இயேசு நீங்க வச்சாலும் நீங்க உங்க மனசுல வந்து ஒருத்தரை நினைச்சுன்னு இருக்கிறீங்க. நாங்க என்னைக்குமே உங்க இயேசு அப்படியா உங்க கிறிஸ்து அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டோம், பேச மாட்டோம். இதுதான் நாங்க கிறிஸ்துக்கு கொடுக்குற மரியாதை. நீங்க எப்போ பிதாவே திட்டுறீங்களே அப்ப நீங்க பிதாக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கீங்க? நீங்களா பிதா பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது. பேசிக்கணும். அப்போ ரொம்ப கீழ்த்தரமான பக்தி இது. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா இல்ல காரணம் என்னன்னா இது கீழ்த்தறி இல்ல. உங்களுடைய பிதா வேற, உங்களுடைய பிதா வேற, பைபிள் சொல்ற பிதா இல்ல. அதனால நம்ம வந்து டிஃபரன்ஸ் காட்ட வேண்டியிருக்கு. ஆமா அததான் நீ என்ன பண்ணலாம், அது ஒரு மரியாதை நாங்க வச்சிருக்கோம்ல. நீங்க ஒரு கல்ல பிதாவை பேசுறீங்க இல்லையா? அதான் உங்களுடைய பிதா சொன்னாலும் புரியாது. எங்க பிதா உண்மை சொன்னா உங்களுக்கு புரியாது. சுய பத்தியும் இல்ல. கொஞ்சம் பேச வைங்க. 84% தான் ஆயிக்குது வாய். இன்னும் வீங்கல பிரதர். இருங்க வரேன் பிரதர். நான் என்ன செய்யறேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டைம் டேபிள் தரேன். சரியா? நாம வந்து ஷிஃப்ட் போட்டு வேலை செய்யணும். இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் பிரதர் வாய் வீங்கிறதுக்கு. சரியா? என் நண்பன் வந்து ஒரு மணி நேரம் பேசுவான். அதுக்கப்புறம் பாஸ்கர் பிரதர் அந்த அடுத்த 1 மணி நேரம். அதுக்கு ஒரு இல்ல இப்ப கொஞ்சம் யோசிங்க. நீங்க பைபிள் சொல்ற பிதாவை சொன்னா பரவாயில்ல. பைபிள் சொல்லாம நீங்களே ஒரு புது எடுத்து பண்ணும்போது கண்டிப்பா அது ஒரு வேற ஒரு பிதானே காட்டுறீங்க. அப்ப பைபிள் என்ன சொல்றதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லல, இயேசு சொல்றாரு வேறொரு இயேசுவை போதிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அதான் அப்படிதான் இருக்கு. அப்ப வேறொரு இயேசுவை தான் நீங்க போதிக்கிறீங்க இல்லையா? அப்ப நான் அப்படிதான் சொல்லி ஆகணும். வேறொரு பிதாவை தான் நீங்க போதிக்கிறீங்க, வேறொரு கடவுளை தான் போதிக்கிறீங்க. வேற பிதாவை கப்சா விடுற பிதா. ஒரு 2 இருக்கே நான் பேச வைக்கிட்டா பிரதர். இப்போ ஆமா ஜெகோவா பிதா வந்து நீங்க சொல்ற ஜெகோவா பிதா வந்து பொய் பிதா, ரசல் சார்ல்ஸோட பிதா. இது நீங்க எப்ப அந்த வேர்டை யூஸ் பண்ணுவீங்க? நாங்க வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் தெரியாதப்பதான் நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. உங்களுடைய பிதாவை இப்ப நீங்க என்ன காட்டுறீங்க? இப்ப நீங்க சொல்லி முடிச்சு உங்க பிதா வட்டார் பாத்தீங்களா? பேசுங்க. இல்ல நிரஞ்சன், நான் கிளியராவே சொல்றேன். நாங்க சொல்லல, நீங்க காட்டுற பிதா, நீங்க காட்டுற பிதா எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கு. ஒரு பிதாவால செய்ய முடியாது, அவர் ஆல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவரால் இது செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, இவர் இவரதான் வச்சு பண்ணாரு, இப்படி பண்ணாரு அப்படின்னும் போது ஒரு ஞானம் இல்லாத ஒரு எதுவுமே செய்ய முடியாத ஒரு பிதாவை தான் நீங்க காட்டுறீங்க. அதனால நம்ம அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. உங்களை புரிய வைக்கணும். நம்ம யாரை போட்டு செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதுக்கு உங்களுக்கு தான். நீங்க உங்க பிதா எங்களுக்கு பிதா இல்லையா? பைபிள் பிதா இல்ல. பைபிள் ஒரு பிதா போதிக்குது இல்ல, அது கிடையாது. திருத்தவர்கள் இல்ல பிரதர், திருத்தவர்கள் 3 கடவுள் சொல்றாங்கல்ல. ஷாம் பிரதர் பிதா எப்போ எப்படி சாவறாரு கொஞ்சம் விளக்குங்க பிரதர். நான் கொஞ்சம் தூங்குறேன். இல்ல இப்ப திருத்தவர்கள் பிதா வந்து 3 கடவுள் அப்படின்றாங்க இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு 2 கடவுள்கள் இல்லையா? அப்ப நம்ம சொல்லி ஆகணும். நம்ம திருத்தவர்கள் சொல்ற பிதாக்களோ ஃபேமிலி கடவுளோ பைபிள்ல இருக்கா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் நீங்க பைபிள் இல்லாத பிதாவும் கள்ள பிதா பேசிட்டு. சரி, நீங்க நான் லேட்டா வந்து ஜாயின் பண்றேன். நீங்க முடிச்சிருந்தா இல்லன்னா சுதன் உங்களுக்கு நான் கால் பண்றேன் வந்து.
பிரதர் சுதன் brother உங்களுக்கு நான் கால் பண்றேன் லைட்டா. பிரதர் போவாதீங்க பிரதர் போவாதீங்க பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் வாங்க பிரதர் இங்க இல்ல இல்ல ஏற்கனவே உங்களுக்கு மெடிசன் நான் நிறைய கொடுத்துட்டேன், நிறைய பைத்தியம் மெடிசன் கொடுத்துட்டேன். இப்ப அந்த மெடிசன் வந்து வேலை செய்யற ஒரு டைம் இருக்கு, அந்த டைம் ஆயிட்டோம். அப்புறம் திரும்பி வந்து உங்களுக்கு மெடிசன் நேரம் இருந்தா பிரதர் ஓகேவா? கடவுள் சித்தமாக இருந்தா இன்னும் உங்களுக்கு நிறைய மெடிசனை கொடுக்குறேன். 32 பட் சுதன் brother நம்ம பேசுவோம். நம்ம வந்து எனக்கு வந்து சொல்லுங்க, இது தப்பா நான் வந்து சொல்றேன். எல்லாத்தையும் பேசுவோம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட இதுல வந்து டைமிங் ஒரு இதுல எத்தனை மணி நேரம்னு இருக்க பார்த்து சொல்லுங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. எத்தனை மணி நேரம்னு பார்த்து அந்த உங்களோட அந்த டைமர்ல. அவருக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு டைம் வந்துட்டு கரெக்டா போறேன்ற. இல்ல ஜாயின் பண்ணி எவ்வளவு நேரம் போட்டு அது எத்தனை மணி இல்லைங்க, நேரம்? அது எனக்கு லைன் கிடையாது. சொல்லி பேசிட்டு போனுக்கு மைக்கே ரிப்பேர் ஆயிடுச்சு. 7 o'clock 7 hours நீங்க கடைசி நீங்க எல்லாம் பேசிட்டு வரல, அது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். கடைசி ஷார்ட் டைம். ஆக மொத்தத்துல பாவம் இன்னைக்கு ஒரு பைத்த வச்சுட்டு பிரதர் எல்லாருமே 7 hour குரூப்ல உட்கார்றாருன்னா அது ஒரு பெரிய சாட்சி. ஓட போறாரு. நீங்க உங்களை திரும்ப திரும்ப சேர்க்கவா இதுல குரூப்ல திரும்ப சேர்க்கவா? இந்த குரூப்ல திரும்ப சேர்க்கவா? எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப வந்து சொல்லுங்க பிரதர், எப்படி பிரதர் செத்தாரு? இல்ல உங்களை திரும்ப திரும்ப சேர்க்கணுமான்னு கேக்குறேன் குரூப்ல. சரி, நான் உங்களை திரும்ப சேர்க்க என்ன செய்யுங்க. மரணத்தை ஜெயமாக விளங்கினார் என்றால் பிதா செத்தார் என்று அர்த்தம். அப்படி என்ன நீங்க நாளைக்கு போடுங்க. இல்ல நாளைக்கு நீங்க டெக்ஸ்ட்ல நாளைக்கு என்ன செய்யுங்க. எங்கள் பிதா செத்தாரு, பிதா செத்துட்டாரு அப்படின்னு போடுங்க. எத்தனை செருப்பு வருதுன்னு மட்டும் பாருங்க. எங்கள் பிதா அப்படின்னு மட்டும் போடுங்க. தெளிவா கேட்க மாட்டேங்குது. நீங்க வந்து வழக்கம் போல இல்ல பிரதர், அவருக்கு வாய் வீங்கிச்சு, அதுதான் இப்படி கேட்கணும். சந்திரமோகி அப்படியே நின்னா அதே மாதிரி பார்த்தா அப்படியே சந்திரமுகியா மாறிச்சா. வாய் வீங்கிச்சு, இப்ப தூரத்துல கேக்குது. சந்திரமுகியா மாறுனா சந்திரமுகியாவே ஆயிட்டான். இல்ல நாளைக்கு நீங்க அந்த வசனத்தை மட்டும் போடுங்க. எங்க பிதா செத்துட்டாரு அப்படின்னு. சரி, நீங்க என்ன நாளைக்கு அந்த வசனத்தை மட்டும் டைப் பண்ணி சும்மா சிம்பிளா டைப் பண்ணி இது உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். அதை தூக்கி ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. செத்து விட்டார் அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. எத்தனை செருப்பு வருதுன்னு மட்டும் பாருங்க. செருப்பு மட்டும் வராது, செருப்புல பீயும் வரும். பீ தடவையும் எழுதுவாங்க.
உங்க ஜெகோவா பிதாவை அடிப்பாங்க. ஜெகோவா பிதாவை அடிப்பாங்க. சொல்லுங்க ஷாம் பிரதர். எப்படி பிரதர் செத்தாரு சொல்லுங்க பிரதர். ஒண்ணும் செய்ய முடியாது இவரால அப்படின்னு செருப்பால அடி. சொல்லுங்க வெளியில போய் சொல்லிடாதீங்க. இன்னும் வேற ஏதாவது இருக்கா? நாளைக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பி வைங்க. பிதாவை எப்படி அவமானப்படுத்துறாரு? எப்படி பிரதர் செத்தாரு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். இருக்கு ஏசாயா 24. உங்க பிதா வந்து இப்படி வந்து கையால் ஆகாதவரு, ஓடி போயிருவாரு, நெருப்பாலே அடிப்பாங்க. நீங்களாம் ஒரு பிதா சொல்ல வந்துட்டீங்க போங்கயா அப்படின்னு இந்துக்களு முஸ்லீம் மத்தியெல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. ஓடி போறாரு, பொய்யான பிதாவுக்கு போயிட்டு எங்களுக்கு சத்தியம் சொல்ல வருதுன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு போஸ்டர் அடிச்சு அதுல பிதா செத்து விட்டார், கீழே வந்து ஷாம் அப்படின்னு போட்டு, ஆமா அப்படின்னு போட்டு நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கே அனுப்பி விடுங்க. அவர் வந்து நம்மளோட இது நம்ம குரூப்ல பிதா செத்து விட்டாரு இல்ல பிதாவை சாகடித்து விட்டார். பிரதர் நம்ம குரூப்ல ஒரு போலிங் போடலாம் பிரதர். குரூப்ல இருக்கு போல் போட்டு ஷாம் பிதா செத்துட்டாருன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க, எத்தனை பேர் ஏத்துக்கிறதுலன்னு சொல்லி ஒரு போல் போடலாம். போடலாம். சொல்லுங்க ஷாம் பிரதர் வந்துட்டாரு. சொல்லுங்க. ஆமா நீங்க தான் சொன்னீங்க. குழப்பம் தானே. ஏதோ சொன்னீங்க, ஏதோ ஒரு ஏதோ கொட்டையை பத்தி ஏதோ சொன்னீங்க. சொல்லுங்க. தொங்குற கொட்டைக்கு தொணக்கொட்டை தேவைப்படுதான். நாளைக்கு கொட்டையோட சொல்லுங்க பிரதர். எப்படி பிரதர் செத்தாரு? பிரதர் ஏன் பிரதர் சைலண்ட் ஆயிட்டீங்க? வாய் வீங்கிட்டு இருக்குது பிரதர். ஒருத்தர் உங்களுடைய பிதா வந்து உங்க கையால ஆகாத சொல்லுங்க. உங்க ஓடி போற பிதாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பொய்யின் பிதாவை பத்தி தனிய ஒருவராய் வானங்களை விரித்து யாருமே இல்லாம யாருமே இதுல கிடையாதுன்னு சொன்னவரு என்னோட ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி பொய் சொல்றாரு. ஒன்னும் கேட்கல. சொல்லுங்க ஷாம் பிரதர். என்ன பிரதர் சொல்லுங்க பிரதர் செத்தாரு? இவ்வளவு கலைச்சிட்டு இருக்கிறீங்க. ஷாம் பிரதர் இப்ப பைபிள் வசனத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. பாவம் குழம்பு போயிட்டார். பிரதர் வாய்க்கு ஒத்துர வைக்க போய்க்கிறார் பிரதர். ஒத்துர வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. வாய் வீங்கி ரொம்ப ஆசை. உங்களுடைய ஜெகோவா பிதா பொய்யின் பிதா பத்தி சொல்லுங்க. ஷாம் பிரதரை பார்க்கணும்னா நல்லா அழகா இருப்பாரு. ஷாம் பிரதர் முகமெல்லாம் அவ்வளவு பாலிஷா இருக்கும். நம்ம நமிதாவை பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா. மைசூர் ஜூ போன பிரதர் போன மாசம் இந்த வாய் பார்த்த பிரதர் மைசூர் ஜூல. அதே மாதிரி வாய் கூண்டுல அந்த கூண்டுல வாய் மைசூர்ல ஜூல. நான் திரும்பவும் சொல்றேன், ஷாம் பிரதர் தயவு செஞ்சு போயிருங்க. 8 மணி நேரம் ஆகுது. நாங்க வந்து நீங்க
இப்படி பேசிட்டீங்கன்னா கலாய்க்கும். இருங்க, அவருக்கு சூடு சொரணை இருக்குங்க, போயிருவாரு. அவர் போயிருவாரு. சூடு எனக்கு என்ன ஒரு கேள்வினா, உங்களுடைய ஜெகோபிதாவுக்கே சூடு சொரணை இல்ல சொல்லிட்டு நான் ஒரு தேவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப எப்படி மனுஷனுக்கு சூடு சொரணை கேட்டுட்டு இல்லையா? இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். உங்களுடைய இடியாப்ப சிக்கல் பிதா புரிஞ்சுச்சா? உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம். உங்க இடியாப்ப சிக்கல் நினைக்கிறீங்க? எப்படி செத்தாரு சொல்லுங்க. இல்ல, உங்க இடியாப்ப சிக்கல் முடியாது, அது கரெக்ட் தான். பொய்யே, அவரு தனியாவே இருந்து நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல நான் ஒண்ணு என்னால முடியாது, இன்னொரு வச்சுதான் பண்ணுவேன், கையால் ஆகாது, எல்லாம் ஒரு ஆல்மைட்டியா. ஆல்மைட்டி காட், ஆல்மைட்டி காட். கதை சொல்றீங்க, கடவுளுக்கு ஆல்மைட்டி சொல்லுங்க. செத்தாரு. எப்படி ஆல்மைட்டி கார்டா இருந்தாரு? எப்படி ஆல்மைட்டி கார்டா இருந்தாரு? கையால் ஆகாதவரு, இல்ல கையால் ஆகாதவரு எப்படி சாக போறாரு? சொல்லுங்க. அவர் செத்து போயிட்டாரா? அவங்க பிதா செத்து போயிட்டாரா? ஜெகோவா பிதா எப்படி செத்தாரு? ஏசாயால சொல்லுங்க பிரதர். இந்த பாருங்க என்னமோ பேசுது. சொல்லுங்க, எப்படி உங்க செத்து போனாரு? செத்து போயிட்டாரா? செத்து போயிட்டாரா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சிச்சா? பால் ஊத்திட்டீங்களா? யார் பிரதர் பால் ஊத்துனது? இல்ல யார் பிரதர் ஊத்துனது? யெகோவா பிதாவே செத்து போய் பால் ஊத்திட்டாங்களாம். எப்ப பிரதர் அவருக்கு கருமாதி? பிரதர் கருமாதி அவருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாரும் பேசக்கூடாது, பேசுற மாதிரி வாயை எடுங்க, அவர் பேசிடுவாரு. சரியா? என்ன போதும், அவர் பேச ஆரம்பிச்சு. பிரதர் ஷாம் பிரதர் எப்படி பிரதர் செத்தாருன்னு சொன்னீங்க. எப்படி பிரதர் செத்தாருன்னு சொல்லிட்டு வசனத்தை படிக்க வச்சுட்டு மாட்டி சொல்லுங்க பிரதர் கொஞ்சம் கதை. அவர் வாய்க்கு ஒத்துரை வைக்க போய்க்கிறார் பிரதர். நம்ம கொஞ்சம் பேசலாம். நான் நினைக்கிறேன் அந்த அடையாளத்தை மறைக்க போறது போல இருக்கு. வட்டார் பிரதர் ஒத்துரை வச்சு மாட்டார். சொல்லுங்க. அங்க தங்கவர் டான்ஸ் ஆடுது போல. இது என்னன்னா இப்ப வாய் வீங்கிச்சு பிரதர். வாய் வீங்கிச்சு, அதனால டேப் வச்சுட்டாரு. நாம தான் புரிஞ்சுக்கணும் வாய் வீங்க முடியலன்னு. வாய் வீங்கிச்சு. பரவாயில்ல பிரதர், 2 மணிக்குள்ளாக வாய் வீங்க வச்சுருக்கிறோம். இப்படி ஆயிட்டாருப்பா. வாய் வீங்கிச்சு. எப்படி உங்களுக்கு எப்படி பிரதர் அந்த ஐடியா வந்துச்சு? அந்த வாயை குறிச்சு அந்த ஷாம் பிரதரோட போட்டோ ஏதாவது இருந்தா வாய் வீங்கின மாதிரி. எனக்கு நான் ஜூல தான் பிரதர் பார்த்தேன் அந்த வாயை. அது வேணுமா தான் இருக்குது, அனுப்பிச்சு வைக்கிறேன்.
அத அடிச்சு துவச்சு காய போட்ட மாதிரி இவர் மாட்டி இருந்தா நிரஞ்சன் இன்றைக்கு நிறைய சந்தோஷமா இருக்கு bro. சாம்பிரதர் கூட கலாய்க்க சிரிக்குது விழுந்து. ஒரு கேவலமாவே அந்த மனுஷனை நீங்க வந்து ஒரு காமெடி பீஸ் என்ன பாவண்டா நீங்க ஆக எப்படி செய்யக்கூடாது மனுஷன். இல்ல நண்பா, எனக்கு மட்டும் என்ன நண்பா, நாம விரும்பியா பண்றோம். நான் விரும்பி எல்லாம் பண்ணல நண்பா. சாம்பிரதர் நீங்க சாம்பிரதர் நான் இருக்கேன் உங்களுக்கு. இல்ல நண்பா, நான் விரும்பி எல்லாம் பண்ணல, விரும்பாம தான் நல்லா பண்றேன். இன்ஃபார்ம் பிரதர் வாங்கி தேர்தல் கரெக்ட் வாய்ப்புல இருக்குல்ல இருக்கு குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண. சரி, அவர் போகட்டும். உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த குழந்தை பிள்ளைகளோட இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பேசாதீங்க, சரியா? பிள்ளைகள் இல்லாத நேரம் பேசுங்க, புரியுதா சாம்பிரதர்? ஏன்னா நாளைக்கு காலையில வந்து குரூப் இருக்குவார் நினைக்கிறேன் பிரதர். ஆமா, நான் தான் அவரை தூக்கிட்டேன். நான் வந்து போன தடவை வந்து ஒரு அவங்க பாவம் ஒரு அம்மா பாதிக்கப்பட்டு தனியா பேசிக்கிறாங்க, யாருமே இல்ல, தனியா பேசிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துருக்கா? இப்போ இவரு ஞாபகம் வருது, தனியா குரூப்ல உட்காந்து தனியா பேசிக்கிறாரு இவரு. ஆமா, தனிக்குறந்தா உட்கார்ந்து இருக்காரு பிரதர். இதுக்குள்ள நாளை காலைல வந்தா கூட ஒண்டியா உட்காந்து பேசிக்கிறாரு நினைக்கிறேன். பாக்கலாம், நாளைக்கு காலையில வந்து பாக்கலாம். நம்ம வந்து இதுல வாய் வீங்கிச்சு பிரதர் பண்ணலாம். Ground in Poole from Wednesday the 12th of August, bringing a spectacular live show packed with high over aerial performances and family. Oh, big talk, and don't blend in comedy night. Blend on the hill in Bournemouth on Friday the 20th, promising an evening of stand-up comedy, great entertainment, and laughs in the unique setting of the former Evening Echo print room. Email hotson@hot.radio. Music. My name's Alex Warren.